வணக்கம். விவோவோட V30 இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கிடைக்குது. அது வந்து பின்பக்கம் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா, 4K வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கலாம், OIS இருக்கு, ஸ்னாப்டிராகன் 7 Gen 3ல பவர் ஆகுது, AMOLEDனு பின்பக்கம் தந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த Vivo V30 பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து வாங்குனீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த பயிரில் வந்து பார்ப்போம். ஸோ V சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவோவோட ஒரு பாப்புலரான ஒரு சீரிஸ் நிறைய வைக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்டான இந்த V30 Pro 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட இருக்குது V30. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 34,000 ரூபாய், 8GB 256GB ஸ்டோரேஜ் வந்து 36,000 ரூபாய், 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 38,000 ரூபாய். 10% கார்டு ஆஃபர் இருக்கு. ஸோ ஒரு 30,000 கிட்ட இது வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த Vivo V30. இப்போ இந்த போனை பத்தி முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ பாக்ஸுக்குள்ள இந்த Vivo V30 இருக்குது. ஸோ எங்கிட்ட இருக்குது கிரீன் கலர் வேரியன்ட். இது வந்து பிளாக் மற்றும் ப்ளூ கலர் ஆப்ஷன்லையும் வருது. பாக்ஸுக்குள்ள சாஃப்ட் பேக் கேஸ், யூசர் மேனுவல், அப்புறம் சிம் எஜெக்டர் பின் இருக்கு, டைப் சி கேபிள், அப்புறம் 80 வாட்ஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு இதுல தராங்க. ஸோ ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு டிவைஸ் சொன்னேன் இல்லையா. 7.45 mm திக்னஸ் மற்றும் 186 கிராம்ஸ் வெயிட்ல பண்ணிருக்காங்க. கிளாஸ் பேக்ல வந்து கிடைக்குது. இந்த மாதிரி கலர் இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து அவுட்டோர் காண்பிக்கிறேன். லைட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ வெளியில போகும்போது இது வந்து ஒரு டார்க் ஷேட் ஆகுது. கேமரா கீழே வந்து ஒரு மாடியூல் இந்த ஆரோ லைட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உள்ள இந்த கிரீன் பகுதி மட்டும் கலர் மாறாது. ஸோ வெளிச்சத்தில் போகும்போது இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக சேஞ்ச் ஆகுது. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். பட் டக்குன்னு ஷேடில் திரும்பி வரும்போது கலர் மாறிடும். கடந்த 2 வருடமாக இந்த மாதிரி ஒரு சில கலர் சேஞ்சிங் பேனல் ஃபோன்களில் கொண்டு வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு செட்டிலாக இப்படி வந்து பண்ணியிருக்காங்க. மேற்பக்கம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. கீழே வந்து ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கிடைக்குது. டால்பி, அட்மாஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. USB டைப் சி போர்ட் இருக்கு, மைக் மற்றும் சிம் ட்ரே. இதுல வந்து நீங்க 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. டூவல் 5G சப்போர்ட்டோடு இது வருது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடு வந்து பிளேனாக தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. NFC கிடையாது, FM ரேடியோ கிடையாது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட டிஸ்பிளேக்கு இருக்கும். வழக்கம் போல இந்த V சீரிஸ்ல வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதுலயும் அப்படிதான் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.78 இன்ச் டிஸ்பிளே இது. 1.5K பேனல் இது. அப்புறம் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 300 Hz டச் சாம்பிளிங் தந்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. ஷார்ட் சென்சேஷன் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து தந்திருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ வெளியில வச்சு கூட நீங்க வந்து எளிதாக இதில் ரீட் பண்ணலாம், நல்ல வெளிச்சத்துல கூட. அப்புறம் கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. நல்ல ஒரு பஞ்சியான கலர் கிடைக்குது. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு பேனல் வந்து உங்களுக்கு இதுல தந்திருக்காங்க. ஸோ இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 யூஸ் பண்றாங்க. ஒரு கேபபிளான ஒரு ஸ்னாப்டிராகனோட சிப் செட், ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஒரு தர ஒரு சிப் செட் சொல்லலாம். விவோ டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் அவங்க யூசேஜ்க்கு இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து விவோட கஸ்டமர்ஸ் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஹார்ட்கோர் கேமர்ஸ் அப்படின்னு இல்லாமல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும், நல்ல கேமரா முக்கியமாக இருக்கணும். கேமரா வந்து ஒரு ஜனரஞ்சகமான கேமரா இருக்கணும். அவங்கள ப்ரீசிங் பண்ண முடியாத சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து 8GB 12GB RAM ஆப்ஷன் மற்றும் 128லேருந்து 256GB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR4X RAM வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நார்மலான யூசர்ஸுக்குலாம் வந்து மல்டி டாஸ்கிங்க்கும் கேம் விளையாடுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஹார்ட்கோர் கேமர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து இன்னும் பெட்டரான சிப்செட்லாம் கிடைக்கும், இந்த ஃபோன்கள் கிடைக்கும் கேமிங் ஃபோக்கஸ்டாக. பட் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து ஃபோனு ஹெவியாக இருக்கும், ஃபோனு திக்காக இருக்கும், கேமராவில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அப்படி இல்லை. ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு ஓவராலாக ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சிப்செட் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதை கேட்டர் பண்ணி தான் வந்து இதில் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கும்போது அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்கள் வாங்குங்க. இப்போ இதோட கேமராவை பார்ப்போம். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் இருக்கு. சோனியோட IMX 920 சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்லியும் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. செல்ஃபி வந்து ரொம்ப அருமையாக வருது. நைட்ல எடுத்தா கூட செல்ஃபி வந்து போட்டோஸ் நல்லா இருக்குது. ஃபோர் கே வீடியோ எடுக்கலாம். ஸோ வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், ஃப்ரண்ட் கேமராலையும் 4K வந்து நல்லாவே வருது. ஸ்டெபிலைசேஷனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க.
இறைச்சலாக இருக்கும். போர்வெல் வந்து போட்டுருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கேமராலேயே வந்து நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். அதோட சாம்பிள் தான் பார்த்துருக்கீங்க. 4K வீடியோ சாம்பிள் ஃப்ரண்ட் கேமராலேயும் நீங்கள் வந்து எடுக்கலாம். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎஸ் இருக்கு, இஏஎஸ் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோ 4K வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அல்ட்ரா ஸ்டெடி மோடும் இருக்கு. அதை போடும்போது 1080 30 fps மேக்ஸ் ஆகுது. பட் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனே வந்து இப்போ நான் வீடியோ சாம்பிள்ஸ் வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன்லாம் எடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஸ்மூத்தான வீடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸிங்கான நல்ல ஒரு ஃபோட்டோஸ், பொதுவாக மக்கள் வந்து ரசிக்கும்படியான ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் எடுக்கலாம். ஸோ விவோவில் வந்து கேமரா V சீரிஸில் வந்து பொதுவாக நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நல்ல கேமரான்னு சொல்லும்போது இந்த ஃபோன்கள் வாங்குறவங்களுக்கு அவங்க ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க, அவங்க பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸு எப்படி இருக்கணும், அவங்க ஃபோட்டோஸில் வந்து எப்படி கொஞ்சம் பூஸ்டடாக நல்ல ஒரு பஞ்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கேமரா அல்கோரிதம் வந்து யூசருக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி அவங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவு ஒரு நல்ல ஒரு கேமரா ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. இப்போ நான் சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓவராலாக ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கேமரா இது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு 50 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்டிராகன் எப்பவுமே வந்து பேட்டரி ஆப்டிமைஸ்டான ஒரு சிப்செட். ஸோ வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி FunTouch 14ல் வந்து இது வந்து ரன் ஆகுது. நிறைய ஃபீச்சர் ரிச்சான ஒரு UI FunTouch OS. ஸோ அது வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து Vivo V30. நான் வந்து அதை சொன்னேன் இல்லையா, ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம். பட் அவங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து அப்படி தந்துருக்காங்க. ஒரு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பார்க்க வந்து லுக்கு நல்லா இருக்கு, நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு AMOLED பேனல் 1.5K டிஸ்பிளே வந்து கிடைக்குது. அப்புறம் ஓவராலாக வந்து ஆல்ரவுண்டர் நல்ல ஒரு சிப்செட் வந்து தந்துருக்காங்க. கேமரா மக்களுக்கு பிடித்தபடியான டியூனிங்ல ஒரு கேமரா வந்து தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராலையும் வந்து நல்ல செல்ஃபீஸ்லாம் எடுக்கலாம். 50 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 4K வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து எடுக்கலாம். நல்ல ஒரு பேட்டரி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ Vivo V30 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. Vivo ஃபோன்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணிக்கணும் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோக்குள்ள பிடித்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எடுத்து விளையாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.